வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம ஐஎன்எம்மில் இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கங்கள் பார்க்க போகிறோம். இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கங்களே மிகவும் முக்கியமானது அலிகார் இயக்கம். சரிங்களா? இந்த அலிகார் இயக்கம் 1875ஆம் ஆண்டு அலிகார் நகரில் சர் சையது அகமது கான் அவர்களால் துவங்கப்பட்டது. 1857 புரட்சி மிக கடுமையாக ஒடுக்கப்பட்டது, எல்லாருக்கும் தெரியும். அதனால் இஸ்லாமியர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, மேற்கத்திய பண்பாட்டை ஒரு சந்தேகத்தோடு பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேற்கத்திய கல்வியும் பண்பாடும் இஸ்லாமுக்கே எனது ஆபத்தாக போயிடுமோ, அவருடைய மதத்திற்கு ஆபத்தாக அமையுமோ அப்படின்ற எண்ணமும் அவர்களுக்கு இருந்துச்சு. சரிங்களா? 1857 புரட்சியில் இந்தியாவின் சஹின்ஷா அப்படின்னு சொல்லி தன்னை பிரகடனப்படுத்தி கொண்ட, அதாவது மக்களால் சொல்லப்பட்ட இரண்டாம் பகதூர் ஷா அவர்கள் கைது செய்யப்பட்டு ரங்கூனுக்கு நாடு கடத்தப்படுவாங்க. ரங்கூன்லேயே, பர்மாவில் இருக்கக்கூடிய ரங்கூன்லேயே அவர் இறந்துருவார். அவருடைய சமாதியிலிருந்து தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய இந்திய தேசிய இராணுவம் இந்தியாவை நோக்கி அணிவகுப்பு துவங்கும். இது ஒரு டிஎன்பிசி கேள்வி, தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதாவது இப்படி நினைக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, மேற்கத்திய கல்வியும் மேற்கத்திய பண்பாடும் நம்முடைய மதத்துக்கு ஆபத்தாயிருமோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. அதன் காரணமாக என்ன நடக்குதுன்னா, முஸ்லீம்கள்லேயே என்னது மிகவும் சிறிய பிரிவினர் தான் மேற்கத்திய கல்வியை படிக்கிறதுக்காக முன் வர்றாங்க. அதில் ஒருத்தர் தான் அப்படி மேற்கத்திய கல்வியை பயின்ற ஒருவர் தான் யார், சர் சையது அகமது கான் அவர்கள். சரிங்களா? இந்த அலிகார் இயக்கத்தினுடைய கொள்கைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அலிகார் இயக்கத்தினுடைய கொள்கை இரண்டு கொள்கை முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் கொள்கை என்னன்னா, இஸ்லாமியர்களுக்கு நவீன கல்வியையும் மேற்கத்திய அறிவியலையும் பண்பாட்டையும் அவருடைய மதத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய பற்றினை பலவீனப்படுத்தாமல் உருவாக்குவது. சரிங்களா? அதாவது அந்த நவீன கல்வியும் மேலை பண்பாடும் அவருடைய மதத்தை எந்த வகையிலையும் பாதிப்படைய வைக்காது அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்களுக்கு புரிய வச்சு அவர்களுக்கு அந்த நவீன கல்வியை கொடுக்கணும். இதுதான் அலிகார் இயக்கத்தினுடைய முதல் கொள்கை. இரண்டாவது கொள்கை பார்த்திங்கன்னா, இஸ்லாமியிடம் கிடந்த மூடப்பழக்க வழக்கங்களான பர்தாமுறை, பலதார மனம், கைம்பெண் மறுமணம், விவாகரத்து போன்ற சமூக சீர்திருத்தங்களை மேற்கொள்வது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் மூடப்பழக்க வழக்கங்களையும் ஒழிக்கிறது. இந்த இரண்டு காரணங்களுக்காக தான் அலிகார் இயக்கமான துவங்கப்பட்டது. மிகவும் முக்கியம், அவர் செய்த பணிகள், அகமது கான் செய்தது எல்லாமே இஸ்லாமிய சமூகத்துக்கு கல்வியை கொடுக்கணும், கல்வி தான் அவர்களை உயர்த்தும் அப்படின்னே நம்புவார். அதன் காரணமாக தான் அவர் என்ன நினைப்பார்னா, இந்திய முஸ்லீம்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, மேற்கத்திய கல்வியான ஆங்கில கல்வியை படிக்கணும். அரசு பணியில் யாருமே இல்லை, அதனால் அரசு பணியை எல்லோரும் விரும்பி அரசு பணியில் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைப்பார். சரிங்களா? மேலை நாட்டு அறிவியலையும் அரசு பணிகளையும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நினைப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்திய தேசிய இயக்கத்தில் போயிட்டு நம்ம போராடுறத விட ஆங்கில அரசு கூட நம்ம ஒரு நல்லுறவோட ஒரு ஒற்றுமையாக இருந்தோம்னா, இந்திய முஸ்லீம்களுக்கு ஆங்கிலேயர்கள் ஏதாவது சலுகைகள் செய்வாங்க. அதன் மூலயமாக இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அவருடைய நலனானது பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவர் நம்பினார். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் மேற்கத்திய அறிவியல் கல்விக்கும் குர்ஆனுடைய போதனைகளுக்கு இடையே ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காக அவர் முயற்சிகளை செஞ்சிருப்பார். சரிங்களா? இவருடைய முற்போக்கான சமூக கருத்துக்கள் அவர் தொடங்கிய பத்திரிகையான தத்கித் ஒல் அக்லூக். சரிங்களா? தத்கித் ஒல் அக்லூக் இல்லைன்னா தவ்ஹித் ஒல் அக்லூக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பத்திரிகையில் இவருடைய முற்போக்கான சமய கருத்துக்கள் எல்லாமே பரப்புகிறார். அந்த தத்கித் ஒல் அக்லூக் அப்படிங்கிறடைய தமிழ் மொழிபெயர்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழக்க வழக்கங்களையும் ஒழுக்க நெறிகளையும் மேம்படுத்துதல் அப்படிங்கிறது தான். சரிங்களா? அடுத்து இவருடைய கல்வி குறித்த திட்டங்கள் பார்க்கலாமா? கல்விக்கான இவர் செஞ்ச வேலைகள், திட்டங்கள் எல்லாமே பாருங்கள். அகமது கானுடைய கல்வி குறித்த திட்டம் தொடக்கத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, ஆங்கில வழி கல்வியின் சாதக அம்சங்களை வலியுறுத்தியது. சரிங்களா? ஏதாவது ஆங்கில வழி கல்வியை நம்ம படிக்கிறதால, இந்திய இஸ்லாமியர்கள் படிக்கிறதால என்னென்ன நன்மைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் இயற்பியல் அறிவியல் நூல்களை மேலை நாடுகளில் இருந்த இயற்பியல் மற்றும் அறிவியல் நூல்களை அதிக அளவில் உருது மொழியில் மொழியாக்கம் செஞ்சு, ஏன்னா ஒரு இருமொழி பத்திரிகை ஒன்றை நடத்துவதன் காரணமாகவும் மேற்கத்திய அறிவியலை இந்திய இஸ்லாமியர்களுக்கு அறிமுகம் செய்யணும் அப்படிங்கிற காரணத்துக்காக என்ன பண்ணுறாருனா, 1864 அறிவியல் கழகம் அப்படின்ற ஒரு அமைப்பை நிறுவுறார். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஜிபூர் அப்படின்ற ஒரு இடத்துல அறிவியல் கழகத்தை நிறுவுறார். எப்போ? 1864 மேற்கத்திய அறிவியலை இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக. அதே வருஷத்தில் 1864 காஜிபூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு நவீன பள்ளி ஒன்றையும் நிறுவுறார். ஏன்னா அவர்கள் கல்வி சொல்லித்தரும் இல்லையா, அதற்காக.
அதற்கப்புறம் தான் அலிகார் இயக்கத்தில் அலிகார் கல்லூரிலாம் துவங்குவார். சரிங்களா, மன்னிக்கணும், ஆமாம், 64 ஃபஸ்ட்டு அவர் செஞ்சது வந்து என்னது, அவருடைய முதல் கல்வி பணி என்னது, அறிவியல் நூல்களை உருது மொழியில் மொழிபெயர்த்து என்னது இஸ்லாமியர்களுக்கு அந்த அறிவியல் கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதற்காக அவர் 1864 முதல்ல அவர் செய்த ஒரு முக்கியமான வேலை வந்து என்னது, அறிவியல் கழகம் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து துவங்கினது. அதே வருஷத்தில் அறிவியல் கழகம் துவங்கினது மட்டும் இல்லாமல் காஜிபூர் அப்படிங்கிற இடத்துல அதே 1864 ஒரு நவீன ஒரு மாடர்ன் ஸ்கூல்லையும் வந்து துவங்குறாரு. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1875 என்ன பண்ணுறாருனா அலிகார் நகரில் ஒரு நவீன முகமதிய ஆங்கிலேய பள்ளி ஒன்றை வந்து துவங்குறாரு. சரிங்களா, அந்த பள்ளி தான் 1877 முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் காலேஜ், முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியாக வந்து என்னது மாற்றம் பெற்றது. அந்த கல்லூரி பின்னால் அவருடைய காலகட்டங்களுக்கு பின்னாடி 1920களில் வந்துட்டு என்னது ஒரு பல்கலைக்கழகமாக மாற்றமடைந்தது. சரிங்களா, இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேட்மெண்ட்டு 10th புக்கில் வந்துட்டு 1875 10th மற்றும் வெங்கடேஸ்வரன் புக்கில் 1875 அலிகாரில் அகமது கான் துவங்கியது வந்து முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி அப்படின்னு சொல்லி இருக்குது. நான் கொடுத்துருக்க பாயிண்ட் வந்து 12th புக்கு ஸ்கூல் புக் பாயிண்ட். அதில் வந்துட்டு என்னென்னா 1875 ஒரு நவீன முகமதியா பள்ளியை துவங்கினார். அந்த பள்ளி 77 2 வருஷம் கழித்து கல்லூரியாக மாற்றம் அடைஞ்சது. அதன் பின்னாடி 1920 வந்து என்னது பல்கலைக்கழகமானது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து என்னது 12th புக்கில் இருக்குது. நீங்கள் இது ரெண்டையும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, 75ன்னு கேட்டாலும் அது சரிதான், இல்லை 12th புக்கிலேருந்து கொஷின் எடுத்தாங்கன்னா 77 கேட்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. சரிங்களா, அடுத்து அகமது கான் அவர்களுடைய இயக்கமான அலிகார் இயக்கம் இந்த அலிகார் நகரில் துவங்கப்பட்ட கல்லூரியை மையப்படுத்தி இருந்ததாலையும் அலிகார் நகரில் துவங்க நடந்ததாலையும் இந்த இயக்கத்துக்கு வந்து என்னது அலிகார் இயக்கம் அப்படின்ற பெயர் வந்து வந்துச்சு. சரிங்களா, அலிகார் இயக்கம் அப்படின்ற பெயர் வந்துச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆங்கிலேய ஓரியண்டல் கல்லூரிக்கு பார்த்திங்கன்னா இந்த கல்லூரி தான் இஸ்லாமியருடைய கல்வி வரலாற்றிலே, சரிங்களா, இஸ்லாமிய கல்வி வரலாற்றில் ஒரு முக்கியமான மைல்கல்லாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கல்லூரியிலேருந்து தான் முகமது அலி ஜின்னா படித்து வந்திருக்காரு. அவர் மட்டும் இல்லாமல் பல முஸ்லீம் அரசியல் தலைவர்கள், முஸ்லீம் லீக்கில் இருந்த பல அரசியல் தலைவர்களும் பல அறிவுஜீவிகளும் வந்து என்னது இந்த முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியிலேருந்து தான் வந்திருக்காங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இவருடைய கல்லூரியான இந்த முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியில் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கப்படல. சரிங்களா, இந்துக்களுக்குமே வந்து என்னது இவர் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அதாவது என்னென்னா அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார், இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இந்தியா என்ற அழகிய மணப்பெண்ணின் இரு கண்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். சரிங்களா, இந்துக்களையும் முஸ்லீம்களையும் இந்தியாவினுடைய இரு கண்களாக பார்த்தவர் கருதியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சர் சையது அகமது கான் அவர்கள் தான். அப்படி கருதிய சையது அகமது கான் வந்து அவருடைய கல்லூரியில் வந்து இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் வந்து ஒரு சமமான முக்கியத்துவம் வந்து தர்றார். சரிங்களா, அடுத்து வந்து இந்திய முஸ்லீம்கள்கிட்ட வந்து தாராளவாத கருத்துக்களை வந்து பரப்பணும் அப்படின்ற நோக்கத்துக்காக, அதாவது ஒரு தாராளவாத மனப்பான்மை இருக்கணும், அதாவது ஒரு சகிப்புத்தன்மை இருக்கணும். சரிங்களா, அப்படிங்கிறதுக்காக 1886 வந்துட்டு என்ன பண்ணுறாரு, ஆங்கிலேய கீழை கல்வி மாநாடு அப்படின்ற ஒரு மாநாட்டை வந்து கூட்டுறார். சரிங்களா, ஆங்கிலோ ஓரியண்டல் எஜுகேஷனல் கான்ஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு மாநாட்டை வந்து எப்போ கூட்டுறாரு, 1886. சரிங்களா, என்ன காரணத்துக்காக, இந்திய இஸ்லாமியர்களுடைய வந்து ஒரு தாராளவாத கருத்துக்களை பரப்புவதற்காக. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் அடுத்து என்ன செய்கிறார் பாருங்கள், இந்திய முஸ்லீம்களிடையே சமய சீர்திருத்தத்தையும் சமுதாய சீரமைப்பையும் ஒழுக்க விழிப்புணர்வையும் வந்து என்னது அகமது கான் அவர்கள் ஏற்படுத்துகிறார். அடுத்து இஸ்லாமிய போதனைகளை நவீன கால தேவைகளுக்கு ஏற்ப என்னது இனம் காணுவதற்கு அவர் முயற்சி செய்கிறார். அது மட்டும் இல்லாமல் சமய கோட்பாடுகள் வந்து மாற்ற முடியாதவை அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம 12th பார்த்தீங்கன்னா இதனுடைய இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாங்க இல்லையா, தேசிய மறுமலர்ச்சி இன்ட்ரடக்ஷன்லேயே வந்து சொல்லியிருப்பாங்க, பிரம்ம சமாஜத்தின் நிறுவிய ராஜாராம் மோகன் ராய் வந்து வேதத்தில் தவறே இருக்க முடியாது அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பார். அலிகார் இயக்கத்தின் போது என்னது மதம் சார்ந்த நம்பிக்கைகள் மாற்ற முடியாதவை அல்ல அப்படின்னு சொல்லி அகமது கான் சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதான் மதம்ங்கிறது போல இந்த இடத்துல என்னது சமயம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஒரு சமயமானது சமுதாய முன்னேற்றத்திற்கு உதவ வேண்டுமே தவிர முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே கல்வி, இப்போ பூராமே வந்து என்னது
சமூக சமயமான சீர்திருத்த கருத்துக்கள் அவருடையது. சரிங்களா? என்னென்ன சொல்லியிருக்காரு? ஒரு சமயமானது வந்து என்னது, சமுதாய முன்னேற்றத்துக்கு உதவணுமே தவிர முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. சமய கோட்பாடுகள் வந்து மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறத வந்து ஏற்க முடியாது, அதை வந்து சமய கோட்பாடுகளையும் நம்முடைய தேவை பொறுத்து மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒழுக்கமாக இருக்கணும்னு சொல்கிறாரு, சமுதாயம் சீரமைக்கப்படணும்னு சொல்கிறாரு, சமயம் சார்ந்த சீர்திருத்தங்கள் வந்து செய்யப்படணும் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? அடுத்து பாருங்கள், சமய சட்டங்களை வந்து கண்மூடித்தனமாக பின்பற்றுவதை வந்து கண்டிக்கிறார். சமயத்தில் வந்து இந்த சட்டம் இருக்குது, இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி அந்த சமயத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம கண்ணை மூடிட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதில் கேள்வி கேட்டு அதில் இருக்கக்கூடிய முட்டாள்தனமான விஷயங்களை வந்துட்டு, இப்போ ஒன்றும் இல்லை, யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, இந்த தீ மிதிக்கிறது இது போன்ற விஷயங்கள் வந்துட்டு எந்த கடவுளை வந்து அப்படி நீங்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு செய்யணும்னு சொல்லலை, ஆனாலும் மக்கள் செய்கிறாங்க இல்லையா, அதையும் தாண்டி சில கொடிய நம்பிக்கைகள்லாம் இருக்குது. இன்னும் ஒரு சில படங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த நரபலி முதற்கொண்டுலாம் போவாங்க, கடவுள் வந்து திருப்பி உயிர்ப்பிச்சிடுவார், எனக்கு வந்து அவ்வளோ செல்வம் கிடைக்கும், இவ்வளோ விஷயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு மூட பழக்கத்தில் போகிறவங்களும் இருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த நம்ம கல்கி அவர்கள் எழுதிய பார்த்திபன் கனவு பார்த்திங்கன்னா அதில் வந்து அந்த நரபலி சம்மந்தமான கதைகள்லாம் வரும், அதனால தான் அதை சொன்னேன். அதே போல் மக்கள் வந்துட்டு மதத்தில் இப்படி சொல்லியிருக்கு அப்படிங்கிறதுக்காகவே அதை அப்படியே டீப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் அது பார்த்தா நடைமுறையோடு ஒத்துப்போகாதான் இருக்கும். ஆனால் அதைத்தான் அவர் சொல்கிறாரு, மதத்தில் எனக்கு இப்படி சொல்லியிருக்கு அதனால் நான் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லி நடைமுறைக்கு ஒற்று வராத விஷயங்களை வந்துட்டு செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், மாறி வரக்கூடிய காலச்சூழலுக்கு ஏற்றவாறு பகுத்தறிவு சிந்தையினுடைய வெளிச்சத்தில் குரானில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களுக்கு புதிய விளக்கங்கள் தரணும் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? இன்றைக்கி கால சூழ்நிலை மாறிக்கிட்டே வருது, இன்றைக்கி பகுத்தறிவு வளர்ந்துக்கிட்டே வருது, அதனால் எல்லா விஷயத்தையும் பகுத்து அறிஞ்சு ஒரு பரந்த இந்த பார்வையில் குரானில் கூறப்பட்டிருக்கிற கருத்துக்களுக்கு எல்லாமே வந்து அந்த பரந்துபட்ட பார்வையின் மூலயமாக கிடைக்கக்கூடிய அறிவின் மூலயமாக குரானுடைய கருத்துக்களை வந்து இதற்கு முன்னாடி ஒரு விதமாக அவங்க புரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா குரானில் வந்து சொல்லப்பட்டதில் அந்த கருத்துக்களில் வேறு என்ன மறைபொருள் இருக்குது, வேறு என்ன மறைஞ்சிருக்கு, அதாவது இது வேறு மாதிரி இருக்குது, ஆனால் இதை நீங்கள் தவறாக பின்பற்றிட்டு வரீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக என்னது புதிய விளக்கங்கள் வந்து தரப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்து, காலத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாத சமயம் இந்திய இஸ்லாம் போன்று பயனற்ற பழஞ்சின்னம் ஆகிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? அதாவது காலத்தின் தேவைன்னா என்னது, காலத்திற்கு ஏற்ப மாறுபடக்கூடிய மக்களுடைய மனநிலைக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யாத எந்த ஒரு சமயமும் இந்திய இஸ்லாம் போன்று பயனற்றதாயிரும், பழஞ்சின்னமாக ஆயிரும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சமயத்தில் இப்போ நான் ஒன்றை பின்பற்றிட்டு இருக்கேன்னு வைங்க, அது வந்து எனக்கு வந்து பல்வேறு விதமான அடக்குமுறைகளை ஒடுக்குமுறைகளை கொடுக்குதுன்னா நான் என்ன பண்ணுவேன், இந்த சமயத்தில் இருந்தால் தானே என்னை அடக்குறீங்க ஒடுக்குறீங்க, எனக்கு வேண்டியது கிடைக்கல அப்படின்ட்டு என்ன பண்ணுவேன், வேறு ஏதோ ஒரு சமயம் வந்து எனக்கு தேவையானதை செஞ்சிச்சுன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிளாக முன்பெல்லாம் வந்து இந்தியாவில் வந்து 4 வர்ணம் இருந்துச்சு. சரிங்களா? பிராமணர், சத்திரியர், வைசியர் மற்றும் சூத்திரர். இதில் பிராமணர்கள் வந்து கல்வி கற்கலாம் அப்படின்னு இருந்துச்சு, அதாவது வேதங்களை எழுதவும் படிக்கவும் முடியும்னு. சத்திரியர்கள் வந்து போர் செய்யணும், வேதத்தை கேட்கலாம் அப்படின்னு இருந்துச்சு, படிக்க முடியாது கேட்கலாம். வைசியர்கள் வந்து வியாபாரம் செய்கிறவங்க, அவங்க வியாபாரம் மட்டும்தான் செய்யணும், சூத்திரர்கள் வந்து இது எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு இருந்துச்சு. என்ன ஆகுதுன்னா, கிறிஸ்தவ சமய பரப்பு நிறுவனங்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, இங்கே இருக்கவங்களுக்கு வந்து கல்வி கொடுக்குறாங்க. நம்ம பிராமணர்களோட இயக்கம் அதனால தான் தொடங்குது. எல்லா அரசு வேலையிலையும் பிராமணர்களே இருக்காங்க அப்படின்னா என்ன ரீசன்? அதே போல் கல்லூரிலையும் பார்த்திங்கன்னா, கல்லூரியிலே அதிகமாக படித்தவங்க எல்லாமே அப்போதைக்கே படிச்சுட்டு இருக்கவங்க எல்லாமே பிராமணர்களாக இருந்தாங்க. அதாவது இந்த திருவல்லிக்கேணி பகுதியில் அங்கே இருந்த அந்த மெட்ராஸ் காலேஜ் இருந்துச்சு இல்லையா, பிரசிடென்சி காலேஜ், அந்த பகுதியிலலாம் வந்து மாநில கல்லூரியிலலாம் பிராமணர்கள் அதிகமாக படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் ஹாஸ்டல் தந்தாங்களாம். அதனால தான் நடேசன் முதலியார் என்ன பண்ணுறாரு, திருவல்லிக்கேணியில் வந்துட்டு எனது பிராமணர் அல்லாதோர் இல்லம் அப்படின்னு சொல்லி ஒரு விடுதி ஏற்படுத்துகிறாரு. பிராமணர் அல்லாதெல்லாம் படிக்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு தங்குறதுக்கு ஹாஸ்டல் இல்லைன்னு சொல்லி அவர் உருவாக்குறாரு. சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரிலாம் விஷயங்கள் நடக்குது. அப்போ கிறிஸ்தவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, என்னப்பா உன்னை படிக்க வேணாம்னு சொல்கிறாங்களா அவங்க, சரி நீ என்கிட்ட வா நான் உனக்கு படிப்பு தரேன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அப்போ ஒருத்தர் மறுக்கும் பொழுது அவங்க மாறி போயிடுவாங்க.
அதைத்தான் வந்து சொல்கிறார். சரிங்களா? அப்போ காலத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாத எந்த ஒரு சமயமும் அப்போ இந்த காலத்துக்கு ஏற்ப அப்போது இந்து சமூகத்தில் இருந்த மக்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் அதை வந்து படிப்பு அவங்களுக்கு வழங்கப்படலைன்னே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கிறித்தவத்துக்கு மாறிட்டாங்க. கிறித்தவத்துக்கு மாறி கல்வி கற்க ஆரம்பித்தாங்க. சரிங்களா? அதை தான் சொல்கிறார். காலத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாத சமயம் இந்திய இஸ்லாம் போன்று பயனற்ற பழஞ்சின்னம் ஆகிவிடும். இந்த கூற்றை சொன்னவர் யார்? சர் சையத் அகமது கான் அவர்கள். சரிங்களா? அடுத்து பாருங்கள், நம்ம ராமகிருஷ்ணர் மற்றும் ராஜா ராம்மோகன் ராய் சொன்னதான் சொல்லியிருக்காரு. எல்லா தீர்க்கதரிசிகளும், அதாவது என்னது, எல்லா கடவுளுடைய தூதர்களுமே வந்துட்டு ஒரே இறை நம்பிக்கையை தான் பிரதிபலிப்பதாக சொன்னார். சரிங்களா? இது வந்து அவரது பார்வை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அகமது கானுடைய பார்வை வந்து அறிவுபூர்வமான சமயச்சார்பற்ற மனிதாபிமான பார்வையாக இருந்துச்சு. சரிங்களா? அதாவது மனிதாபிமானம் இருக்கணும், அறிவு சார்ந்ததாக இருந்துச்சு, சமய சார்பற்றதாக இருந்துச்சு, எந்த சமயத்தையும் சார்ந்து இல்லை அவருடைய பார்வையானது. அதனால தானே அவருடைய கல்லூரியில் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சம முக்கியத்துவம் வந்திருக்காரு. அடுத்து பாருங்கள், இந்திய முஸ்லீம்கள் மூடப்பழக்க வழக்கங்களையும் சமய பொறையின்மையும், அதாவது சமய சகிப்புத்தன்மையும் வந்து சாரமற்ற சம்பிரதாயங்களையும் கைவிடணும் அப்படின்னு சொல்கிறார். கைவிட்டு என்ன பண்ணணும்னா விஞ்ஞான மனப்பான்மையை வளர்த்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறார். மூடப்பழக்க வழக்கங்களை விடணும், சமய பொறையின்மை, அதாவது வந்து மற்ற சமயத்தாரை வந்து அவர்களோட வந்து பொறுத்து கொள்ளணும், அவர்களை வந்து சமமாக மதிக்கணும், சாரமற்ற எந்தவித ஒரு அடிப்படையுமே இல்லாத எந்த ஒரு பயனுமே இல்லாத சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் கைவிட்டு விஞ்ஞான மனப்பான்மையை வந்து எனது இந்திய முஸ்லீம்கள் வளர்த்துக்கொள்ளணும் அப்படின்னு விரும்புகிறார். அது மட்டும் இல்லாமல் திருக்குரான் இருக்கு இல்லையா, திருக்குரானை வந்து அரபுல இருந்து உருது மொழியில் மொழிபெயர்த்தார். சரிங்களா? அப்போ உருது மொழியில் மொழிபெயர்த்தது மட்டுமல்லாமல் என்ன பண்ணுறாரு, அந்த மறைநூலுக்கு அறிவியல் பூர்வமான விளக்கங்கள் எல்லாம் அளிச்சிருக்காரு. சரிங்களா? அடுத்து வந்து என்ன சொல்கிறாருன்னா, சமய கருத்து வேறுபாடுகள் வந்து தேச நலனுக்கு எந்த வகையிலும் ஊறு விளைவிக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அடுத்து மக்களிடையே மத வித்தியாசங்கள் இருக்கலாம், இருந்தாலும் அனைத்து மக்களுடைய உள்ளத்தில் வந்து ஒரு தேச மக்கள் அப்படின்ற உணர்வானது மேலோங்கி இருக்க வேண்டிய இறையாண்மையை வந்து அவர் வலியுறுத்தியிருக்காரு. சரிங்களா? மக்களிடையே மத வித்தியாசங்கள் இருக்கலாம், இருந்தாலும் அனைத்து மக்களிடமும் வந்து நாம் எல்லோரும் ஒரு தேச மக்கள் அப்படின்ற உணர்வு மேலோங்கி இருக்கணும். அதே போல் சமய கருத்து வேறுபாடுகள் வந்து எந்த வகையிலையும் எனது தேச நலனுக்கு எனது எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்து என்ன பண்ணுறாரு, ஏற்கனவே தாராளமயமாக்கலுக்காக தான் அவர் வந்து என்னது ஆங்கிலோ கீழே கல்வி நாட்டை கூட்டியிருப்பாரா. இப்படி இவர் இந்திய முஸ்லீம் மக்களிடையே வந்து மக்களை வந்து என்னது தாராளமயமாக்கி அவர்களை வந்து புதிய சிந்தனைகளுக்கும் விளக்கங்களுக்கும் ஏற்புடையதாக மாற்றக்கூடிய முயற்சிகளை வந்து இவர் செஞ்சுருக்காரு. இப்படி ஒருத்தரெல்லாம் முயற்சி செஞ்சால் பழமைவாதிகள் சும்மா இருப்பாங்களா? அப்படி இவருடைய முயற்சிகளுக்கு எல்லாமே வந்து என்னது வைதீக இறையியலாளர்கள் அவர்கள், அதாவது என்னென்னா பழமைவாதிகள் இருக்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிறவங்க, எந்த மாற்றமும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அவங்க எல்லாமே வந்து என்னது இவரை வந்து தீவிரமான முறையில் தாக்குறாங்க மீன்ஸ் என்னது எதிர்கருத்து வைக்கிறாங்க, இவருடைய கருத்துக்களை வந்து எதிர்க்கிறாங்க. சரிங்களா? இதெல்லாமே வந்து இவர் எதிர்கொள்ள வேண்டியதாக தான் இருந்துச்சு. சரிங்களா? அடுத்து அகமது கானுக்கு வந்துட்டு இவர் முற்போக்கான விஷயங்களை செய்கிறத பார்த்துட்டு பல திறமையும் செல்வாக்கு மிக்க பிரமுகர்களுடைய ஆதரவானது கிடைக்கும். ஒருத்தர் நல்லது செஞ்சானே 4 பேர் நல்லது செய்கிறவங்க அவரை பிடிக்க அவர் கூட சேருவாங்க. சரிங்களா? அடுத்து இவர் கூட்டிய, அதாவது 1886 இவர் கூட்டின ஆங்கிலோ கீழே கல்வி மாநாடு, அதான் வந்து சொல்லியிருக்காங்க. இவர் கூட்டிய முஸ்லீம் கல்வி மாநாடு வந்து அதனுடைய பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு இருந்த நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் அனைவரையுமே வந்து என்னது ஒன்று சேர வைத்தது இவர் கூட்டிய இந்த முஸ்லீம் கல்வி மாநாடு. சரிங்களா? அடுத்து அகமது கானுடைய சமயச்சார்பற்ற அறிவியல் ரீதியான பகுத்தறிவு அணுகுமுறை வந்து என்னது மிகவும் வந்து அதிசயிக்கத்தக்கதாக இருந்துச்சு. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பிரம்ம சமாஜத்துக்கு ஏற்பட்ட அதே டிராபேக் தான் அலிகார் இயக்கத்துக்கு ஏற்பட்டது. அதாவது பிரம்ம சமாஜ் எப்படி படித்த வங்காளிகள் மத்தியில் மட்டும் பரவலாச்சோ, அடித்தட்டு மக்களை போய் சேரலையோ, அதே தான் இங்கேயும். அதாவது அகமது கானுடைய முற்போக்கு சமுதாய சீர்திருத்த கருத்துக்கள் வந்து முஸ்லீம் மேல்தட்டு மக்களுடன் மட்டுமே நின்றுச்சு, அடித்தட்டு மக்களை சென்றடையவில்லை. சரிங்களா? அடுத்து வந்து அலிகார் இயக்கத்தை தூங்கின அகமது கானை பற்றி 2 பேர் வந்து புகழ்ந்து சொல்லியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, நேரு அவர்களும் என்னது பிபின் சந்திரா அவர்களும். நேரு அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, முஸ்லீம் மனதை அரசியல் இயக்கத்தில் இருந்து மனமாற்றம் செய்வதில் வெற்றி பெற்றார். அதாவது முஸ்லீம் மக்களை அப்படின்னது முஸ்லீம் மக்களினுடைய மனதை
அரசியல் இயக்கத்தில் இணைவதை காட்டலாம். அதிலிருந்து அவர்களை மனம் மாற்றி கல்வியின்பால் கொண்டு போனதில் வந்து என்னது வெற்றி பெற்றவர் சையத் அகமது கான் அப்படின்னு சொல்லி நேரு அவர்கள் வந்து என்னது போலாரம் சுற்றாரு. அடுத்து சார் சையத் அகமது கான் அவர்களை வந்து சந்தேகத்துக்கு இடமின்றி 19ஆம் நூற்றாண்டின் தலை சிறந்த இந்தியர்களில் ஒருவர் அப்படின்னு சொல்லி வங்கத்தைச் சேர்ந்த பிபின் சந்திரபால் அவர்கள் வந்து புகழ்ந்துரைக்கிறார். சரிங்களா?